ஏன்னா அஜித்குமார் அப்படிங்கிற ஒருத்தரோட மரணம் மட்டும் இல்லை, அது போக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 24 காவல்துறை மரணங்கள் லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து போட்டாங்க. உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வாதம் வைக்கப்பட்டது. அப்போ திமுக அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய பிரஷர், அதுவும் எலெக்ஷன் நெருங்கி வர நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ திமுக தரப்பு முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியும், இங்கே கஞ்சா போதை மருந்து விற்பனை, அதிகாரிகளுடைய அதிகார துஷ்பிரயோகம் எதையும் நான் விட்டுற மாட்டேன், நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதல்வர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்ததா மாதிரியும் செய்திகள் வந்ததை நம்ம பார்த்தோம். இது எதற்காக அப்படின்னா, இந்த நடந்த சம்பவத்துக்கும் முதல்வருக்கும் சம்பந்தம் இல்லை. இது அதிகாரிகள் செய்த தவறு, இது முதல்வர் அதை தட்டி கேட்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேட்டிவை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க ஃபர்ஸ்ட்.